ஹெல்தியாக டேஸ்டியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யலாம் வாங்க. வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை பருப்பு சாதம் செய்யலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனிஸ், 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமை நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகணும். பாருங்கள், இப்போ இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நீங்கள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கீரை சேர்த்துக்கலாம். பாலக் சேர்த்துருக்கேன். பாலக் பார்த்திங்கன்னா ஒரு கட் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. அதை சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான தயிர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு செஞ்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிப்பியை நார்மல் ரைஸ் வச்சு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருந்தேன்ல, ஸோ அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் ரைஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சாதம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், அரிசிலாம் இதே போல் தெரிய ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஒரு முறை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு 2 விசில் வந்த பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 விசில் வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த கீரை பருப்பு சாதமை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த ரெசிப்பியை லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் இல்லைனா வெங்காயம் இல்லைனா சிக்கன் ஃப்ரை வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.